The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் 30க்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டி வழங்க கேட்கலாம். மருதுபாண்டி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வழக்கு விசாரணையில தொடர்ந்து தொய்வு இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம இப்ப 30 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சிபிசிஐடி காவல்துறையினர் எந்தெந்த கோணங்கள்ல எல்லாம் இந்த வழக்கு விசாரணையை இப்ப மேற்கொண்டு வர்றாங்க? பிரியதர்ஷினி, திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 2ஆம் தேதி மாயமானதை தொடர்ந்து 4ஆம் தேதி அவருடைய தோட்டத்திலேயே சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தொடர்ந்து தமிழ்நாடு போலீஸ் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வனங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்ட நிலையில் 20 நாட்களை கடந்தும் பெரிய அளவில் எந்த முன்னேற்றம் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக அவர் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவருடைய குடும்பத்தினரை முதற்கட்டமாக நேரில் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டார்கள். மேலும் அவருக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கிறது, அவர் கடிதத்தில் அவர் எழுதியதாக கூறப்பட்ட இந்த 2 கடிதத்தை குறிப்பிட்டது உண்மைதானா, அந்த கடிதம் உண்மைதானா, ஏனென்றால் அந்த கடிதத்தை போலீசாரிடம் ஒப்படைத்ததே அவரின் மகன் தான், ஆக அந்த கடிதம் உண்மைதானா என்ற பல்வேறு கோணங்களில் கேள்விகள் முன்வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுமில்லாமல் அவர் நண்பர்கள், அவர் நெருங்கி இருந்தவர்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பியிருப்பதாக சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளை மறுநாள் இந்த சம்மனுக்கு ஒவ்வொருவரும் வந்து ஆஜராகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி பொறுத்தவரை ஏற்கனவே சிபிசிஐடி எஸ்பியாக இருக்கக்கூடிய முத்துஅரசி சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி தலைமையில் 2 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு குழுவினர் சம்பவ இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு குழுவினர் இவர் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுபவர்களுக்கு சம்மன் அனுப்பி அவர்களை சிபிசிஐடி அலுவலகத்திற்கே நேரில் அழைத்து இந்த விசாரணை நடத்தி அவருடைய விளக்கத்தை பெற திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்போது வரை 1 வார காலம் கடந்திருக்கிறது. இந்த விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சிபிசிஐடியின் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஜெயக்குமார் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் விலகும். பிரியதர்ஷினி, பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.